ஓகே, இந்த 27ஆம் தேதி நமக்கு Flipkartல வந்து பார்த்தா பிக் பில்லியன் டே சேல், Amazonல நமக்கு வந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் நமக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்தா இருக்க போகுது. ஸோ Amazon பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா SBI கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். Flipkart பொறுத்த வரைக்கும் HDFC கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 10Kல நீங்கள் வந்து என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எதை நம்ம வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்தா 15Kக்குள்ள வந்து என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பட்ஜெட் வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக 10,000 அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் வந்து இருக்கு. அங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படியே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மியோட 13C 5G. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4+128 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 அந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்தா சேல் வந்து வரப்போகுது. இதில் வந்து 6.74 inches HD plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6100 Plus ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்கும். இந்த ப்ராசஸ்னால நமக்கு வந்து கேம் பிளேலாம் அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியாது, பட் ஒரு கேஷுவலான கேம் பிளே வந்து பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS பேஸ்ட் ஆன் Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நமக்கு வர HyperOS வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டிவைஸ் சுத்தமாக நல்லாவே இருக்கிறது இல்லை. நமக்கு அது மூலம் ஆடெல்லாம் அவ்வளோ சொருகி விட்டுறாங்க. ஸோ நமக்கு அந்த கிளான்ஸ் ஆடே நமக்கு வந்து இரிட்டேட்டாக தான் இருக்கும். பட் கிளான்ஸ் ஆட் நம்மளால் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். பட் அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஆட் வருது, தீம்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணால் ஆட் வருது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி உள்ள போகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ HyperOS இப்போ நமக்கு வந்து பார்த்தா பட்ஜெட் டிவைஸ்ல அந்த சுத்தமாக இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டீசெண்டாக வந்து இருக்கும். இதன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. பட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து 10 watts சார்ஜர் தான் வந்து கொடுப்பாங்க. நான் இந்த டிவைஸ் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் 10,000குள்ள. பட் எனக்கு ரெட்மி டிவைஸ் தான் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ரெட்மி 13C 5G வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் போக்கோ தரப்புலேருந்து Poco M6 5G. ஸோ ஒரு பேஸ் வேரியன்ட் 4+64 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,500 அந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்தா வரப்போகுது. பட் இதுலேயே நமக்கு இன்னொரு ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 6+128 9,500 கிட்ட சேல் பண்ணிருக்காங்க. பட் சேலில் தான் நமக்கு வந்து என்ன பிரைஸ் வரும் அப்படின்னு தெரியும். எப்படின்னு நமக்கு வந்து 1,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். 8,500 அந்த பிரைஸுக்கு வந்து 6+128 கிடைக்கிறக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சேல் டைமில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. 6.74 HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. கார்னிங் Gorilla Glass 3 வந்து கொடுத்துருக்காங்க. 600 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து இருக்குது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6100 Plus ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தா கேம் பிளேலாம் வந்து பார்த்தா மீடியம் செட்டிங்ஸ் வச்சு ப்ளே பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தா ரெட்மி மாதிரியே 10 watts சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தா HyperOS தான் வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணது. ரெட்மி 13C என்ன பிரச்சனை சொல்லியிருந்தோம் அதே தான். ஆட்ஸ் நமக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 15 மெகாபிக்சல் டியூல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த Poco M6 5G நமக்கு வந்து பேஸ் வேரியன்ட் 7,500 அந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு டிவைஸாக இருக்கு. ஓகே, நான் வந்து மோஸ்ட்டாக கால்ஸ் யூஸ் பண்ணுவேன், தென் வாட்ஸ்அப் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே பெருசாக பண்ண மாட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா Poco M6 5G வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மோட்டோ தரப்பு வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன மோட்டோட G45 5G. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா 6.5 inches IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6H Gen 3 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா 4.8 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் இது. ஓகே, நான் வந்து பார்த்தா மீடியமாக கேம்ஸ் விளையாடுவேன், தென் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கால்ஸ் அதுக்கப்புறம் ஆப்ஸ்லாம் மாற்றி சுவிச் பண்ண நினச்சிங்க கூட உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸ்க்கு அடிஷனல் ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். MyUX வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணது. ஸோ ஸ்டாக் Android எப்பவுமே ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும். பட் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோட்டோ தரப்புல வந்து இப்போ அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 15 வந்து கிடைக்கும். பட் ரொம்ப லேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறது கிடைக்கும், பட் அப்டேட் வந்து மறந்துருங்க. பேட்டரி பொறுத்தவரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. தென் கேமரா பொறுத்தவரைக்கும் 15+2 பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம ரெட்மி 13C 5G அதுக்கப்புறம் Poco M6 5G ரெண்டு கம்பேர் பண்ணும் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து G34 நமக்கு இதுலேயே வந்து 5G பேண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. 16 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்கில் நமக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லை, ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இருக்கு. ஃபைனலாக பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 4+128 உங்களுக்கு வந்து 10,000 வந்து கிடைக்கும். இது 8+128 உங்களுக்கு வந்து 11,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா 8+128 வாங்குறதா வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் Iqoo தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா Iqoo Z9X 5G சேல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4+128 10,750 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த பிரைஸுக்கு Z9X வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லர் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் உங்களுக்கு வந்து 6.72 inches ஃபுல் HD plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. 1000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 1 வந்து
வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5.5 lakhs மேலே ஸ்கோர் வந்து கிடைக்கும். ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹெவியாக கேம் ப்ளே பண்ணுவேன், அதுக்கப்புறம் மல்டிமீடியாஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன், ஆப்ஸ் எல்லாம் மாற்றி ஸ்விட்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கூட உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் டிவைஸ் ரொம்ப ஸ்லிம்மாக தான் வந்திருக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் சார்ஜரும் உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. இதன் கேமரா பொறுத்த வரைக்கும் 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Fun Touch OS 14 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சாஃப்ட்வேர் நமக்கு வந்து அளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. இந்த 10,750 ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து Iqoo Z9X 5G வந்து நல்ல ஒரு கில்லர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டிவைஸ் எல்லாமே நமக்கு வந்து 10,000 to 11,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்குது. இதுக்கான பெஸ்ட் பே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்லை என்னோட பட்ஜெட் வந்து 15,000 நினைச்சிங்க அப்படின்னு நேற்று நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.